அரிசி வச்சு போட்டு ஏபிசிடி மால்ட் செய்கிறதுக்கு இந்த நட்ஸ்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கேரட்டு பீட்ரூட் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி நீரெல்லாம் வற்றின முன்னாடி சர்க்கரை போட்டுக்கணும். நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், கொட்டாமல் வந்துருச்சு. அப்போ நல்லா தண்ணி வற்றிடுச்சு எல்லாத்துலேயும். இனி சர்க்கரை போட்டுக்கலாம். அது 600 கிராமு சர்க்கரை 300 கிராம் பகுதி சர்க்கரை போடணும். நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இனி நட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம். நட்ஸ் பவுடர் போட்டுக்கலாம். தட்டிட்டு நல்லா கிண்டணும். கீழே இறக்கி வச்சு நல்லா கெட்டியாக வரை கிண்டணும். அப்போ தான் கெட்டித்தன்மை கிடைக்கும். இல்லைன்னா வடி விட்டுட்டிங்கன்னா நல்லா கிண்ட நல்லா சுண்டு வந்துட்டு நல்லா கெட்டியாகிடும். மணலாட்டம் வந்துடும் நல்லா ஆறுறதுக்குள்ளே. ஆனால் அப்படியே விட்டுறக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டணும். நல்லா பதமாக வந்துடுச்சு. இனி கீழே இறக்கி வச்சு நம்ம கிண்ட வேண்டியது. நல்லா பார்த்து நாங்கள் இது நல்லா ஆற விட்டுட்டோம். ஆற விட்ட முன்னாடி நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பவுட்ரு வந்துடுச்சு. ஆனால் ஒரு 3-4 மணி நேரம் ஆறணும். அப்படிதான் வரும். கொஞ்சம் சிரமந்தான் இருந்தாலும் கொஞ்சம் ஆற விட்டாதான் நம்ம அதுக்கு கரெக்டாக எடுக்க முடியும். பெரியவங்க வேணால் சாப்பிட்டுக்கலாம். நீ பவுட்ரு பண்ணி நாங்கள் காட்டுறோம். ஏபிசிடி மாடு ரெடி ஆயிடுச்சு. இதை உங்களுக்கு பாலில் கலக்கி காட்டுறோம். 1 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு நம்ம கலக்கி குடிச்சிக்கலாம். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த 1 டம்ளர் பால் ஊற்றி நல்லா ஆற்றிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. டெய்லி 1 டம்ளர் பெரியவங்களும் குடிச்சிக்கலாம், குழந்தைகளுக்கும் குடிச்சிக்கலாம். நல்லா ஸ்கின்னு நல்லாயிருக்கும், உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. ஏன்னா இது பழங்கள் தான், வேறு எதுவும் இல்லை, கெமிக்கல் இல்லாதது. ஹார்லிக்ஸு பூஸ்ட் வாங்குறத விட இது நல்லது. உங்களுக்கு தேவைன்னா எங்களுக்கு நாங்கள் தயாரித்து கொடுத்துருவோம். நீங்கள் தேவைன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் நம்பரில் மெசேஜ் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் நம்பர் கொடுக்குறோம், நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள்.